இப்போ கிடைக்கிறத மதிக்கலையா? அப்போ எதுவும் கிடைக்காது. ஒரு நாரை ஆற்றோரம் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருந்தது. அது மிகவும் பசியுடன் இருந்தது. அப்போது ஒரு சிறிய மீன் அதன் அருகே நீந்தி வந்தது. இந்த மீன் மிகவும் சிறியது, எனக்கு பெரிய மீன்தான் வேண்டும் என்று நாரை அதை விட்டுவிட்டது. சிறிது நேரம் கழித்து ஒரு நடுத்தர அளவுள்ள மீன் வந்தது. அதையும் பார்த்த நாரை, இன்னும் சிறிது நேரம் காத்திருந்தால் ஒரு பெரிய மீன் அகப்படும் என்று பேராசையுடன் அதையும் பிடிக்காமல் விட்டுவிட்டது. நேரம் செல்ல செல்ல வெயில் அதிகமானது. மீன்கள் அனைத்தும் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றுவிட்டன. நாரைக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. பசி தாங்க முடியாமல் நாரை தவித்தது. இறுதியில் வேறு வழியின்றி கரையில் ஊர்ந்து சென்ற ஒரு சிறிய நத்தையை சாப்பிட்டு தன் பசியை தீர்த்து கொண்டது. பேராசைப்பட்டதால் கிடைத்த நல்ல வாய்ப்புகளையும் நாரை இழந்து நின்றது. கதையின் நீதி: கையில் கிடைப்பதை மதிக்க தெரியாதவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இன்னும் இப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.